சென்னையில் மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள பகுதியில் பட்டப்பகலில் திமுக பிரமுகர் ஒருவர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதைபதைக்க வைத்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு நிகழ்ந்த கொலைக்கு பழி தீர்க்கப்பட்டதன் பின்னணி என்ன? காதல் விவகாரத்தில் தலையிட்ட இளம் வழக்கறிஞர் கொலை வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்தவரை 6 பேர் கொண்ட கும்பல் திட்டமிட்டு தீர்த்து கட்டியுள்ளது. மகளின் காதல் விவகாரம் தந்தையின் உயிரை பறித்ததாக கூறப்படும் சம்பவத்தில் தப்பியோடிய குற்றவாளிகள் உண்டோடு சிக்குவார்களா? சென்னையில் கிழக்கு கடற்கரை சாலையில் குட்டிவாக்கம் பகுதியைச் சேர்ந்தவர் 45 வயதான குணா என்கிற குணசேகரன். திமுக பிரமுகருமான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்துள்ளார். இவர் திங்கட்கிழமை மாலை நேரத்தில் அடையாறில் உள்ள பெட்ரோல் பங்க் அருகே தனது நண்பருடன் சென்று கொண்டிருந்தார். அப்போது இருசக்கர வாகனங்களில் வந்த 6 பேர் கொண்ட கும்பல் அவரை வழிமறித்துள்ளது. ஆபத்தை உணர்ந்த குணசேகரன் அங்கிருந்து தப்பி ஓட முயற்சித்துள்ளார். ஆனால் அவரை விடாமல் துரத்திச் சென்ற மர்ம நபர்கள் அடையாறு பிரதான சாலையில் வைத்து அவரை சரமாரியாக வெட்டியுள்ளனர். இதில் முகம் முழுவதும் சிதைந்த நிலையில் நிகழ்விடத்திலேயே குணசேகரன் துடிதுடித்து உயிரிழந்தார். குணசேகருடன் சென்ற நபர் தப்பியோடிய நிலையில் அருகிலிருந்தவர்கள் அடையாறு போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். உடனே விரைந்து வந்த போலீசார் உடலை கைப்பற்றி உடற்கூராய்வுக்காக சென்னை ராயப்பேட்டை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணையை தொடங்கினர். முதற்கட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. காதல் விவகாரத்தில் நிகழ்ந்த கொலைக்கு பழிக்கு பழி தீர்த்து கட்டப்பட்டது தெரிய வந்துள்ளது. ஓராண்டுக்கு முன்பு குணசேகரனின் மகளை மதன் என்ற இளைஞர் காதலித்து வந்துள்ளார். இதை அறிந்த குணசேகரன் கண்டித்ததும் அந்த இளைஞர் காதலை கைவிட்டுள்ளார். ஆனால் மதனின் நண்பரான திருவான்மியூர் அவ்வை நகரைச் சேர்ந்த வழக்கறிஞர் கௌதம் என்பவர் அவரை காதலிக்க தூண்டிவிட்டுள்ளார். மேலும் குணசேகரன் எல்லாம் ஒரு ஆளா, நீ துணிந்து காதல் செய், நான் இருக்கிறேன் என்று கூறி கொம்பு சீவி விட்டுள்ளார். இதை அறிந்த குணசேகரன் வழக்கறிஞரிடம் சென்று தட்டி கேட்டுள்ளார். அதனை பொருட்படுத்தாத வழக்கறிஞர் கௌதம் முதலில் உன் மகளை திருத்திவிட்டு தனது நண்பனை கண்டிக்கலாம் என வாக்குவாதம் செய்ததாக கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த குணசேகரன் கடந்த 2024ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆட்களை செட் செய்து கௌதமை தீர்த்து கட்டியதாக குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கில் திமுக பிரமுகரான குணசேகரன் A1 குற்றவாளியாக சேர்க்கப்பட்டு அவருடன் சேர்த்து கமலேஷ், நித்யானந்த், பார்த்திபன், சதீஷ்ராஜ் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். கொலை வழக்கில் கைதாகி சிறை சென்ற குணசேகரன் அண்மையில் ஜாமீனில் வெளியே வந்தார். இந்த நிலையில்தான் அடையாறு பகுதியில் பட்டப்பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்டுள்ளார். கொலை செய்யப்பட்ட குணசேகரன் கொட்டிவாக்கம் பகுதியில் கட்ட பஞ்சாயத்து, அடிதடி உள்ளிட்ட சம்பவங்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. அவர் மீது கொலை உட்பட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளதும் தெரிய வந்துள்ளது. இதனால் ஓராண்டுக்கு முன்பு நிகழ்ந்த வழக்கறிஞர் கொலைக்கு பழிக்கு பழியாக திட்டமிட்டு தீர்த்து கட்டப்பட்டாரா அல்லது ஏதேனும் முன்விரோதம் காரணமா என்ற கோணங்களில் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் உள்ள CCTV கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து கொலையாளிகளை பிடிக்க போலீசார் தீவிர தேடுதல் வேட்டையில் இறங்கினர். அதில் சைதாப்பேட்டையைச் சேர்ந்த 24 வயது தனுஷ் என்ற பழைய குற்றவாளியை தனிப்படை போலீசார் கைது செய்தனர். தலைமறைவாக இருந்த எஞ்சிய நபர்களையும் கைது செய்து போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மக்கள் நடமாட்டம் மிகுந்த அடையாறு பகுதியில் திமுக பிரமுகர் ஓட ஓட விரட்டி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் சென்னையில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது.